ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம சங்கரா மீனில் வறுவலும் சங்கரா மீனில் குழம்பும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, அதுவும் கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா வச்சு தான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம குழம்பும் வறுவலுமே பண்ண போகிறோம். 1 கிலோ மீனில் ஒரு 2 மீன் மட்டும் எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் குழம்புக்கு. அப்புறம் மீதி இருக்கிற ஒரு 4 பீஸ் தனியாக முழுசாகவே மீன் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணலாம் இல்லை, முழு மீனாகவே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா தடவிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 2, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 1/2, இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1, அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, எலுமிச்சை சாறு ஒரு 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள். நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் கலந்துக்கோங்க. இப்போ மீன் தடவிடலாம். நல்லா மீனில் வந்து நல்லா கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக மீன் பொரிக்கிறீங்கன்னா நல்லா நம்ம வரி வரியாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் மசாலாலாம் நல்லா உள்ளே பிடிக்கும். மீனுக்கு மசாலா தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து எப்பயும் மசாலா தடவி வச்சு குழம்பு வைப்போம். இன்றைக்கி வந்து மசாலாலாம் தடவி வைக்காமல் அப்படியே பச்சை மீனாக தான் நம்ம போட போகிறோம். மீனுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கும் பார்த்திங்கன்னா மீன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே டைம் வந்து நமக்கு கரெக்டாக இது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள், குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம புளி தக்காளியெல்லாம் கரைச்சி எடுத்துருவோம். புளிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்ல புளிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிலருக்கு வந்து புளிப்பு வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. புளிப்பு வந்து உங்கள் விருப்பம். அதிகம் சேர்க்குறது, கம்மியாக சேர்க்குறது, இல்லை புளியே சேர்க்காமல் செய்கிறது எல்லாம் உங்கள் விருப்பம்தான். ஆனால் மசாலோட அளவுகள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. புளிப்பெல்லாம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் புளிக்கூடையே சேர்த்து கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. அதுலேயே 50 கிராம் மீன் குழம்பு மசாலா, கடையில் வாங்கின மசாலா தான், சக்தி மசாலா இது, அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், மசாலையும் போட்டு இது கூடயே கலந்தாச்சு. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம மீன் குழம்பு ரெடியான மாதிரி தான். ஏன்னா மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டாலே மீன் குழம்பு ரெடி ஆகிற மாதிரி தான். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல் இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா, கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா தானே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு மசாலா பிடிக்குமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பவுடரில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அந்த குழம்பு மசாலாவில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம சாப்பாடு வச்சு விட்டுறலாம். அரிசி வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம் இல்லையா, இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. இதில் 1.5 படி அரிசி போட்டேன், 3 படி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. குக்கர் மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ குழம்பு வேக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். குழம்பு நல்லா வெந்து கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். மீன் போட்டதுக்கப்புறமா சும்மா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அடுப்புலேருந்து வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். அதே போல் குழம்புலையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ருசியும் சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பூண்டு பல் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 இல்லைனா 4 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. ஒரு குட்டியாக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளியை அதிகமாக போட்டு தான் ரசம் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் புளி போதும். இதை கரைச்சி எடுத்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சோலையா அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, மஞ்சள் தூள், இதெல்லாம் கலந்து வச்சாச்சு. நம்ம தாளிக்கிறப்போ புளி பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம ரசம் தாளிக்கிறது தான். குழம்பு பார்க்கலாம். சூப்பராக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சும்மா கரண்டி விட்டு கலந்து பார்க்க வேண்டாம். நான் சும்மா ஒரு மீன் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உடையாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன். அவ்வளோதான். சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை இறக்கி வச்சிடலாம். மீன் நம்ம வாங்குகிற பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா வந்து அந்த 50 கிராம் வந்து 1 கிலோவுக்கு போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம 1/2 கிலோ மீனுக்கு அந்த 50 கிராம் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். நம்ம மீன் குழம்புல வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு தேங்காயெல்லாம் தேவைன்னா நீங்கள் தேங்காயெல்லாம் கூட கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தேங்காய் ஊற்ற வேணாம். கம்மியாக கொஞ்சம் ஒரு துண்டு தேங்காய் எடுத்து அதோட பாலை மட்டும் நீங்கள் இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். ரசத்தில் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மல்லித்தலையெல்லாம் முதல்ல போட்டுட்டோம் இல்லையா, இப்போ போட தேவையில்லை. நல்லா ரசம் வந்து நுரக்கட்டி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் ரசத்தை. சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை இறக்கி வச்சிடலாம். ரசத்தை இறக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம மீனுக்கு மசால் தடவி வச்சு மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அடுத்து மீன் பொரிச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை திருப்பி போடுவோம். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுனாலே அதுவே நல்லா வெந்து திரும்பி வரும். மீனை பொரிக்கிறப்போ அடிவில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பச்சையாக இருக்கிறப்போ ஒட்டிகிட்டு தான் இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம லைட்டாக கரண்டி வச்சு திருப்பினாலே திரும்பிடும். அதனால் பொறுமையாக எடுத்து திருப்புங்க. கொஞ்சம் நல்லா வேக விட்டு திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடி திருப்பி போட்டோமா அந்த மாதிரி எப்படி நல்லா பிடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்காமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்து திரும்புதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் ஒட்டிகிட்ருக்கு, வரமாட்டேது. அது இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அதுவே வந்துடும். இப்போ மீனை எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துருவோம். சூப்பரான ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். சாதம், சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல், தக்காளி ரசம், சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், தக்காளி ரசம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.